கன நாளாவே நான் உங்களை Facebookல ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களை பார்த்ததுல இருந்தே உங்களோட பேசணும், உங்களோட குரலை கேட்க வேணுமென்று கன ஆழமா ஆசைப்பட்டேன். ஏன் நான் பேசக்கூடாதே? பேசுறது பிடிக்கலையே உங்களுக்கு? என்னென்று தெரியல. உங்களை பார்த்த நாள்ல இருந்தே உங்களோட பேசணும், பேசிக்கொண்டே இருக்கணும், அப்படியே ஜோசினியா இருக்கு. ஏதோ கன நாள் உங்களை பார்த்த மாதிரியும் உங்களோட பழகின மாதிரியும் அப்படி ஒரு தோட் எனக்குள்ள. நான் சொல்றத நீங்கள் எப்படி புரிஞ்சு கொள்ளுவீங்கன்னு கூட எனக்கு தெரியல. பட் உங்களோட பேசாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியல. நித்திரையே வருது இல்ல. உங்களால இருக்க முடியுதே? எனக்கு தூக்கமாயே வருது. நித்திரை வருதே? அது சரி. வேலையால சாப்பிட்டுட்டு படுக்க போறேன். அது சரி, உங்களுக்கு எப்படி அங்க போகுது? சும்மா போகுது, பரவாயில்ல. கௌசி, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? நத்திங், ஐ ஆம் குட். கௌசி, உங்களை எனக்கு நல்லா தெரியும். ஏன் இவ்வளவு கவலையா இருக்கிறீங்க? என்னட்ட சொல்லக்கூடாதோ? இல்ல, அப்படி இல்ல. சொல்லுங்க. எந்த தம்பி கனனால பைக் கேட்டான். அவனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் காசு கேட்ட நாங்கள். ஆனா கொஞ்சம் போதாம இருக்கு, அதான். கௌசி, நான் வெளிநாட்டுல இருக்கிறேன். நீங்கள் எவ்வளவு காசு கேட்டாலும் நான் தருவேன். என்னட்ட கேட்க வெக்கப்படுறீங்க? நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க எவ்வளவு காசு வேணும்னு. ஐயோ, என்னால எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்க கேட்டதே சரியான சந்தோஷமா இருக்கு. கௌசி, நான் உங்களுக்கு காசு அனுப்பத்தான் போறேன், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்யறது, எப்படி நன்றி சொல்றேன்னு கூட எனக்கு தெரியல. நீங்கள் எனக்கு எப்ப வேணும்னாலும் ஃபோன் பண்ணுங்க, சரியோ? தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர். கடவுளே, தனியாக வாழ்ந்த எனக்கு ஒரு புது உறவு கிடைச்சிருக்கு. பைக் வண்டி தந்துட்டீங்க, வீடு கட்டி கொடுத்துட்டீங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறேன்? ஓ சிவா, வா வா வா, உள்ள வா. என்ன தெரியணும் இந்த பக்கம்? ஊருக்கு போறேன். என்ன விசேஷம்? கௌசிய கல்யாணம் கட்ட போறேன். ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன்னால அவங்களோட பிள்ளைக்கு வாழ்க்கை கிடைக்கிறது நல்ல விஷயம்தான். அது சரி, எப்ப வலிக்கிறத? இன்னும் 2 வீக்ஸ்ல வலிக்கிறேன். பெஸ்ட் விஷஸ். அங்க போய் ஏதாவது ஹெல்த் வேண்டாம், கிவ் மீ a call. சாப்பிட்டியா? ஐயோ, உங்களோட சாப்பாடா? நான் சாப்பிட்டுட்டேன். இரு, உனக்கு டீ கொண்டு வா. ஓகே, தேங்க்ஸ். ஹலோ, என்னத்துக்கு வர சொன்னீங்க? அண்ணன், நான் ஒருக்கா ஊருக்கு போறேன். எப்போ போறீங்க? இன்னும் ஒரு 1 வீக்ல அண்ணன். உங்களோட வேன் ஒருக்கா அரேஞ்ச் பண்ணி தரையிலமோ? அது ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன அலுவலா போறீங்க தம்பி? ஊரில் கல்யாணம் கட்ட போகிறேன். நல்ல விஷயம். நீங்கள் இங்கிருந்து போய் வீட்டில் இறங்கி கல்யாணம் எல்லாம் முடிச்சு கொண்டு திரும்பி கனடா வரும் வரைக்கும் இந்த டிரைவர்கிட்ட சொல்றேன், பேக்கில் உங்களுடைய நீ சரியோ? இன்னொன்றையும் சொல்றேன் தம்பி, இந்த கேஸ் பிரச்சனை அதை ஒன்றையும் யோசிக்காதீங்க. எல்லாம் முடிச்சு கொண்டு இங்க நீர் ஆறுதலை எனக்கு தந்தா போ, சரியே? மற்றது கல்யாணத்துக்கு போறீங்க, எந்த அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்கோ. வணக்கம் அண்ணா. வணக்கம், வாங்கோ. கட்டிங்கா ஷேவிங் அண்ணா? ஷேவிங். ஏதோ செய்கிறாய் என ஏதோ செய்கிறாய், என்னை என்னிடம்
நீ அறிமுகம் செய்கிறாய். ஏதோ செய்கிறாய் என ஏதோ செய்கிறாய். என்னை என்னிடம் நீ அறிமுகம் செய்கிறாய். உன்னோடு பேசினான் உள் நெஞ்சில் மின்னல் தோன்றுதே. கண்ணாடி பார்க்கையில் என் கண்கள் உன்னை காட்டுதே. உன்னால் இந்த உலகம் யாவுமே புதிதாய் தெரிகிறது. ஓகே ப்ரோ, சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. வாங்கோ, என்ன பாக்குறீங்க? புது டிசைனில் தாலி கொடி பார்க்குறேன். ஓம் பாப்பம். நான் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தரப்போகிறேன். சர்ப்ரைஸா? ஐயோ அப்பா, எனக்கு என்னென்று தெரிஞ்சு கொள்ளாட்டி தலையே வெடிச்சிடும். நீங்கள் இல்லாமல் இனி என்னால ஒரு வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு இம்பார்ட்டன்டான பர்சன் நீங்க இந்த லைஃப்ல. பட் இந்த சர்ப்ரைஸ் அது இதுன்றெல்லாம் சொல்லி என்னைய டென்ஷன் படுத்தாதுங்கப்பா. என்ன சர்ப்ரைஸ் என்று சொல்லுங்க. தெரிஞ்சு கொள்ளலையேன்னா எனக்கு நித்திரையே வராது. அதுதான் சர்ப்ரைஸ். அப்ப சொல்ல மாட்டீங்க. சரி, பாய். சர்ப்ரைஸா? எனக்கு தெரியாம என்ன சர்ப்ரைஸ்? ஓகே, பாப்பம். ரதிமாரா அதிரூபா இணையா
தம்பி சிவா, உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கலாமோ? ஓமண்ணா சொல்லுங்க. நீங்கள் இருக்கிற சந்தோஷத்தையும் சிரிப்புகளையும் கனவுகளையும் பார்த்தா கல்யாணம் கட்டு தான் ஊருக்கு வந்த மாதிரி இருக்கா? கல்யாணம் கட்டதானே வந்தேன் நான். இப்போ எங்கே போகிறோம் அப்போ? இப்போ அங்கே தான் போகிறோம், அவாண்ட வீட்டை தான் போகிறோம். ஏதாவது ஒரு கடையில் நிப்பாட்டுங்க. சரி தம்பி, நிப்பாட்டுறேன். தம்பி கொஞ்சம் பார்த்துறங்க. ஓ பாங்க, என்ன வேணும்? சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? பிஸ்கட் இருக்குது, எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வாங்க தம்பி, இருங்கோ. பிள்ளை பார்க்குது, பிள்ளைக்கு பசிக்குது, இந்தாங்கோ. சாப்பிடுங்கம்மா. இல்ல மாமா, நான் நாளைக்கு சாப்பிடுறேன். ஏன் பிள்ளைக்கு இப்ப பசிக்க இல்லையே? நாளைக்கும் பசிக்கும் மாமா. பிள்ளை இங்க வாங்கோ. பிள்ளைண்ட பேர் என்ன? ஹன்சிகா. ஹன்சிகா மாதிரி வடிவாத்தான் இருக்கிறீங்க. நன்றி மாமா. இப்படி பிள்ளைகள் இங்கே நிறைய இருக்கணும். போம் வாங்க. இந்தாங்க ஒண்ணு. பார்த்து வாங்க. சொர்க்கமே என்றாலும் எங்கட ஊரை போல வருமோன்று இளையராஜா பாடினது உண்மையா எங்கட ஊருக்குத்தான் பொருந்தும். எவ்வளவு வடிவா இருக்கு என்னென்ன. உண்மைதான், இது எல்லாருக்கும் கொடுத்து வைக்கிறீல்ல தான். மற்றது உங்களோட கல்யாணம் கட்ட போகிற பிள்ளைன்ற வீட்டுக்கிட்ட ஓரளவுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம்தான். பரவாயில்லை, நீங்கள் அனுப்பின காசில் பிள்ளை நல்ல வடிவான வீடு ஒன்று தான் கட்டி வச்சிருக்கிறா. என்ன நான் கல்யாணம் கட்ட போறவளுக்கு தானே நான் அனுப்பினோம். அதுவும் சரிதான். சிவா கவனம், திடீரென்று நே வந்து கவி போடும். கௌசி, கௌசி, கௌசி. ஐயோ, இதுதான் சர்ப்ரைஸோ? வீடு வரைக்கும் வந்துட்டானே. ஹலோ, யார் நீங்க? கௌசி. கௌசி? கௌசி, உங்கள்கிட்ட தான் ஒரு விசிட்டர் வந்திருக்கார். என்னட்டு கேட்டுட்டு வேறு. கௌசி, என்னது? அம்மா, உனக்கு பிள்ளையும் இருக்கா? கடவுளே, இவளை நம்பி தாலி குடியெல்லாம் வேண்டி வந்துட்டேனே. என்ன ஆக்களப்பா. தம்பி ஏறும். ஏறும் ஏறும் போம். ஏண்டா கோயிலுக்கு கூட்டிகிட்டு வாராண்டு பார்க்குறீரே சிவா. கோயில் வாசலில் வச்சுத்தான் மட்டும் கொஞ்சம் கேள்வி கேட்கணும். அதுதான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேன். உங்களுக்கு என்னென்று சிவா இந்த பிள்ளைய தெரியும்? ஃபேஸ்புக்கால தான். ஃபேஸ்புக்கால் லவ் பண்ணியிருக்கிறீங்க. உங்களையெல்லாம் நினைச்சா எனக்கு உங்களோட நிலைமை விளங்குது. உங்களை மாதிரி
இந்த நாட்டுக்கு வந்து ஏமாந்து போன நிறைய பேர் இருக்கணும். ஏன் அதில் நானும் ஒரு ஆள். வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து ஏமாந்து நிறைய பேர்கிட்ட அடி வாங்கித்தான் இந்த நிலைமைக்கு இப்போ வந்திருக்கு. நான் இப்போ படிச்சுட்டேன், நீங்கள் இன்னும் படிக்க இல்லை. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன். தம்பியை குத்த போகிறன் அண்ணன் கட்டிப்பிடியண்டா அண்ணன் தம்பியை கட்டிப்பிடிப்பான் காசுக்காண்டி. அந்தளவுக்கு தான் இந்த ஊர் இருக்குது. இந்த ஊரில் வந்து ஏமாந்தது உங்களோட பிள்ளையே தவிர இங்கே உள்ள வேண்டிய பிள்ளை இல்லை. ஏன் தெரியுமோ, இங்கே உள்ளவைக்கு அதுதான் பிழைப்பு. அவைக்கு ஒவ்வொரு நாளும் யாரை ஏமாற்றலாம், எந்த வெளிநாட்டுக்காரன்ட்டு ஏமாற்றி காசு வாங்கலாமன்றதில் குறியாக இருக்கணும். உங்களை மாதிரி அப்பாவியல் இங்கே வந்து வீணா மாட்டுப்பட்டு துன்பப்படுறீங்க. இப்போ உங்களுக்கு மன உளைச்சல், உங்களோட உடம்புக்கு இவ்வளோ வேதனை தேவையா இதெல்லாம்? உண்மைதான் என்ன, இப்படிப்பட்ட ஆக்களால் உண்மையாக இங்கே கஷ்டப்படுற ஆக்களுக்கு எங்களால் உதவி செய்யலாமல் இருக்குது. இதை நினச்சா தான் எனக்கு இன்னும் கவலையாக இருக்குது. தம்பி சிவா, இந்த கோயிலடியில் வச்சுமா கொண்டு சொல்கிறேன், இனி எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த இடத்தோட எல்லாத்தையும் மறவும். நாங்கள் இப்போ வெளிக்கிறோம், வரும்போம். ஸ்கூட்டி கேட்ட நான் வேண்டி தரதாவே இல்லைன்னு. ஃப்ரான்ஸில் இருந்த ஒரு கேர்ள் காசு அனுப்புவா, வாங்கித்தார். பாப்பம் பாப்பம். ஸ்கூட்டி என்ன, உனக்காண்டி வீடே கட்டலாமடி. அவசரப்படாத, காசு வந்தோடனே ஸ்கூட்டி வாங்குறோம். இப்போ வா, எங்கேயாச்சும் போய் ஐஸ்கிரீம் குடிப்போம். வெளிநாட்டில இருந்து காசு வரைக்க இங்க எங்களுக்கு என்ன கவலை, ஜாலிதான். 1000 கனவுகளோட இந்த தேசத்துக்கு வந்த இவன் கனவுகளெல்லாம் கலைந்து போக திரும்பவும் தனிமரமாய் தான் வாழ்ந்து வரும் தேசத்துக்கே திரும்புகிறான்.